வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஜப்பானில் சுற்றுலா பேருந்து விபத்தில் 5 மலேசியர்கள் சிக்கினர். மலேசிய வெளியுறவு அமைச்சு தகவல். ஜப்பானின் டோக்கியோவுக்கு மேற்கே ஹச்சியோஜியில் நேற்று 2 சுற்றுலா பேருந்துகள் மோதிய விபத்தில் 5 மலேசியர்கள் லேசான காயமடைந்தனர். டோக்கியோவில் உள்ள மலேசிய தூதரகம் இந்த நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. கோபத்தோக்கி சுரங்கப்பாதை நுழைவாயில் அருகே காலை 10:15 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது. ஜேஆர் டோக்கியோ பேருந்து நிலையத்தில் இருந்து யமானாஷி மாகாணத்தில் உள்ள கவாகுச்சி ஏரிக்கு சென்ற 2 சுற்றுலா பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்தன. ஒவ்வொன்றிலும் பெரும்பாலானோர் வெளிநாட்டினர் உட்பட 47 பயணிகள் இருந்தனர். ஒரு பேருந்து மற்றொரு பேருந்தின் பின்புறத்தில் மோதியதால் சில பயணிகள் காயமடைந்தனர். சிகிச்சைக்கும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகும் 5 பாதிக்கப்பட்டவர்களும் பாதுகாப்பாக தங்கும் இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ இன்று இரவு கோலாலம்பூரில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமை சந்திக்கிறார். இஃது ஈகை திருநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெறும் நட்பு அடிப்படையிலான சந்திப்பு என்று இந்தோனேசிய அமைச்சரவை செயலாளர் தெடி இந்திரா விஜயா தெரிவித்தார். பிரபாவோ அன்வாரை ஆசியான் வட்டாரத்தில் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவராக மதிக்கிறார் என்றும், அன்வார் முந்தைய காலகட்டத்தில் உயர் பதவி வகித்தவர், மேலும் வயது முதிர்ந்தவர், பிரபோவோவின் நெருங்கிய நண்பர் என்றும் தெடி கூறினார். இந்த சந்திப்புக்கு பிறகு அதிபர் பிரபோவோ உடனடியாக ஜகார்த்தாவுக்கு திரும்புவார் என்று தெடி தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் அறிவித்த இறக்குமதி வரி கொள்கைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு தெடி பதிலளிக்கவில்லை. இரு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசுவார்கள் என்று மட்டும் அவர் கூறினார். முன்னதாக வெள்ளிக்கிழமையன்று ஆசியானின் தற்போதைய தலைவர் என்ற முறையில் மலேசியா பன்னாட்டு வர்த்தகத்தில் நீதியின் கொள்கை நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்காக பரஸ்பர வரி விதிப்பு பிரச்சினை குறித்து உறுப்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அன்வார் கூறியிருந்தார். புத்ரா ஹைட்ஸ் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவ உயர்கல்வி நிறுவனங்கள் இலகுவான முறையில் வகுப்புகளை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நேரடி வகுப்புகளுக்கு செல்ல முடியாத மாணவர்களுக்கு இயங்கலை வாயிலாக கூடுதல் வகுப்புகள் நடத்தவும் உயர்கல்வி அமைச்சின் தலைமை இயக்குநர் டத்தோ புரொஃபசர் டாக்டர் அஸ்லிண்டா அஸ்மான் அறிவுறுத்தினார். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்கல்வி அமைச்சும் தொடர்புடைய இதர நிறுவனங்கள் வாயிலாகவும் தலா 2000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இதுவரை 70 மாணவர்கள் உதவி பெற்றுள்ளனர். பதிவு செய்ய முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்கள் கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும். மடிக்கணினி போன்ற கருவிகளை இழந்த மாணவர்களுக்கு உதவ இலக்கவியல் அமைச்சுடன் பேச உள்ளதாகவும் டாக்டர் அஸ்லிண்டா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மனநல ஆதரவும் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் கூறினார். புத்ரா ஹைட்ஸில் நிலத்தடி எரிவாயு குழாயில் வெடிப்புக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட கழிவுநீர் குழாய் தோண்டும் பணிதான் காரணமா என்பதை மலேசிய காவல்துறை இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை. பல்வேறு அரசு அமைப்புகள் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. குத்தகையாளர் அமைத்த கழிவுநீர் குழாய் பாதையை தோண்டி காவல்துறை ஆய்வு செய்தனர். அது சாலை மட்டத்திலிருந்து 2.1 மீட்டர் ஆழத்தில் இருந்தது கண்டறியப்பட்டது. மேலும் குத்தகையாளர் 3 மீட்டருக்கு மேற்படாமல் 1.5 மீட்டர் அகலத்தில் தோண்டியுள்ளார் என ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். எரிவாயு குழாயை குறுக்காக 30 மீட்டர் வரை தோண்ட அனுமதி பெறப்பட்டிருந்தது. ஒப்பந்ததாரர் விதிமுறைகளை பின்பற்றியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருப்பினும் இந்த சம்பவத்தில் குற்றவியல் அம்சம் ஏதும் உள்ளதா என்பது குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இந்த விபத்து குறித்த ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கை ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட பர்சியாரான் ஹார்மோனி சுற்றுப்புறத்தில் உள்ள 439 வீடுகளை அதிகாரிகள் மதிப்பீடு செய்திருக்கின்றனர். இதில் 220 வீடுகள் பாதுகாப்பானவை என்றும்
320 வீடுகள் இன்று முதல் பழுது பார்த்து குடியிருக்கலாம் என்றும் ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். வெடிப்பு ஏற்பட்ட இடத்தில் இருந்து 325 மீட்டர் சுற்றளவில் உள்ள வீடுகளின் கட்டமைப்பு மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையால் மதிப்பிடப்பட்டது. பாதிக்கப்பட்ட 219 வீடுகளில் 87 வீடுகள் 20 விழுக்காட்டிற்கும் அதிகமான பெரிய சேதமடைந்தவையாகவும் 132 வீடுகள் 20 விழுக்காட்டிற்கும் குறைவான சிறிய சேதமடைந்தவையாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது 151 வீடுகள் மீண்டும் குடியிருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதில் கம்போங் குவாலசுங்காய் பாருவில் உள்ள 21 வீடுகளும் அடங்கும். பொதுப்பணித்துறை, தீயணைப்பு மீட்புத்துறை, TNB ஆகியவற்றால் ஆய்வு செய்யப்பட்டு பாதுகாப்பானவை என சான்றளிக்கப்பட்ட வீடுகளுக்கு மட்டுமே மின்சாரமும் தண்ணீர் விநியோகமும் வழங்கப்பட்டு மீண்டும் குடியிருக்க அனுமதிக்கப்படும். இன்று வரை 40 வீடுகளில் குடியிருப்பாளர்கள் மீண்டும் குடியேறிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பூத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்று காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் தவறானவை. சம்பவ இடத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என்று சுபாங் ஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒன் அஸ்லான் ஒன் மமாட் தெரிவித்துள்ளார். அச்சம்பவத்தில் காயமடைந்த 111 பேர் சிர்டாங், சைபுஜயா, பூத்ரா ஜயா உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 13 பேர் சிவப்பு பிரிவிலும், 55 பேர் மஞ்சள் பிரிவிலும், 43 பேர் பச்சை பிரிவிலும் உள்ளனர். 75 பேர் சிர்டாங், சைபுஜயா, பூத்ரா ஜயா மருத்துவமனைகளிலும், 36 பேர் சுங்கைபுலோ உள்ளிட்ட பிற மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறுகின்றனர். சமூக ஊடகங்களில் நேற்று ஒருவர் தீக்காயங்களால் உயிர் இழந்ததாக பரவிய தகவல் உண்மையில்லை என காவல்துறையினர் விளக்கமளித்துள்ளனர். ஈகை திருநாள் விடுமுறை முடிந்து மக்கள் தலைநகருக்கு திரும்பத் தொடங்கியுள்ளதால் இன்று மாலை 5 மணி நிலவரப்படி பல முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மலேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் போக்குவரத்து மேலாண்மை மையத்தின் தலைவர் இன்ஜினியர் அனீப் அலியாஸ் கூறுகையில், இன்று நள்ளிரவு வரை 2.4 மில்லியன் வாகனங்கள் தலைநகருக்குள் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் காராக்கில் இருந்து லெந்தாங் வரையிலும், பெந்தோங் டோல் சாவடிக்கு பிறகும் போக்குவரத்து மெதுவாக நகர்கிறது என்றார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் E1, E2 வழித்தடங்களில் தலைநகரை நோக்கி செல்லும் போக்குவரத்திலும் நெரிசல் காணப்படுகிறது. E2 வழித்தடத்தில் சிம்பாங் முதல் பாட்டிக்சன் வரை மாலை 5 மணி முதல் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. அதேபோல் தெற்கு நோக்கி செல்லும் E1 வழித்தடத்தில் தாப்பாவில் இருந்து சுங்காய் வரை போக்குவரத்து மெதுவாக நகர்கிறது என்று அவர் மேலும் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்காக விவசாயம் உணவு பாதுகாப்பு அமைச்சுக்கு 90 மில்லியன் ரிங்கெட் சிறப்பு நிதியை பெர்னாஸ் நிறுவனம் முழுமையாக வழங்கியுள்ளது. இந்த நிதி பொதுமக்களின் பணம் இல்லை என்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதே இதன் நோக்கம் என்றும் பெர்னாஸ் தெரிவித்துள்ளது. இந்த நிதியானது 2 கட்டங்களாக வழங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 60 மில்லியன் ரிங்கெட் படிப்படியாகவும், இறுதி கட்டமாக 15 மில்லியன் ரிங்கெட் கடந்த மார்ச் 5ஆம் தேதியும் வழங்கப்பட்டது. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்த கூடுதல் 30 மில்லியன் ரிங்கிட் நிதியும் மார்ச் 28ஆம் தேதி அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டது. விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதற்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற பெர்னாஸ் உறுதி பூண்டுள்ளதாக இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூத்ரா ஹைட்ஸில் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பில் அடையாள ஆவணங்களை இழந்தவர்களுக்கு உதவ தேசிய பதிவுத்துறையின் முக்கார் எனப்படும் நடமாடும் சேவை மையம் அமைக்கப்பட்டது. பூத்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசலில் தற்காலிகமாக தங்குமிட மையத்தில் 4 நாட்களில் 400க்கும் மேற்பட்ட அதிகாரப்பூர்வ ஆவண பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டதாக அதன் உதவி இயக்குநர் நூர்சலீசா கர்த்திகா அப்துல்லா கூறினார். இந்த முயற்சியின் வாயிலாக அடையாள அட்டை, பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், மைக்கிட் விண்ணப்பங்கள் போன்றவற்றை உடனடியாக பெற முடிந்தது. இந்த பேரிடர் காரணமாக பலர் அதிர்ச்சியில் இருந்த போதும் ஆவணங்கள் உடனடியாக வழங்கப்பட்டதால் சிகிச்சை, பிள்ளைகளின் கல்வி, சமூக நல உதவிகளை பெறுவது எளிதாக இருந்தது என அவர் மேலும் சொன்னார்.
அமெரிக்கா மலேசியாவுக்கு 24 விழுக்காடு இறக்குமதி வரி விதிப்பது தொடர்பான தொழில்துறையினரின் கருத்துக்களை பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கும் அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அசீஸுக்கும் அனுப்பி வைத்துள்ளார் பினாங்கு முதலமைச்சர் சவ் கான் யாவ். அடுத்த வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள வட்டமேசை கலந்துரையாடலுக்கு தலைமை தாங்க உள்ளதாகவும், இதில் மாநில பொருளாதார மேம்பாட்டுக் குழு, பினாங் இன்ஸ்டிடியூட், தொழில் தலைவர்கள், தொழில் அமைப்புகளின் நிகராளிகள் பங்கேற்பாளர்கள் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். அனைத்து கருத்துக்களையும் பரிசீலித்த பிறகு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் மலேசியா, குறிப்பாக பினாங்கு மாநிலத்தின் பொருளாதாரத்தில் சாதகமான தாக்கம் ஏற்படக்கூடும் என்று சில நிபுணர்கள் கணித்துள்ளதையும் சாவ் குறிப்பிட்டார். ஆசியான் வட்டாரத்தில் உள்ள நேரடி போட்டியாளர்களான அண்டை நாடுகளை விட மலேசியாவுக்கு விதிக்கப்படும் வரி குறைவாக இருப்பதே இதற்கு காரணம். 32 முதல் அதிகபட்சமாக 49 விழுக்காடு வரை வரி விதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய சாவ், இருப்பினும் இதுபோன்ற பகுப்பாய்வுகள் ஆரம்பகட்ட கருத்துகள் மட்டுமே என்றும், வரி விதிப்பின் முழு தாக்கத்தையும் புரிந்து கொள்வதற்கு முன்பு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஸ்லாங்கோ அரசாங்கமும் பிரசரானா மலேசியா பெர்ஹாட் நிறுவனமும் இணைந்து பூத்ரா ஹைட்ஸில் உள்ள 2 தற்காலிக தங்குமிட மையங்களில் இருந்து பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு உதவ நாளை முதல் 10 சிறப்பு வேன்களை வழங்குகின்றன. இந்த முயற்சி பூத்ரா ஹைட்ஸ் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பு காரணமாக மேற்கொள்ளப்படுகிறது என்று ஸ்லாங்கோ மகளிர் மேம்பாடு சமூக நல ஆட்சிக்குழு உறுப்பினர் அன்ஃபா அல் சாரி தெரிவித்தார். ஈகை திருநாள் விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் எந்த மாணவரும் பள்ளிக்கு செல்வதில் சிரமம் ஏற்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக இந்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து சவால்களை மாநில அரசு கவனத்தில் கொண்டுள்ளது. எனவே மாணவர்களை அவரவர் பள்ளிகளுக்கு திட்டமிட்டபடி அழைத்து செல்ல 10 வேன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். சேகரிக்கப்பட்ட தரவுகளின்படி பல்வேறு வயது பிரிவுகளைச் சேர்ந்த 196 மாணவர்கள் இப்பகுதியில் உள்ள 34 பள்ளிகளில் கல்வி பயில்கின்றனர் என்று அன்பால் தெரிவித்தார். ஜொஹோர் பாருவிலும் சபாவிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று அதிகரித்துள்ளது. பத்து பஹாட்டில் மாலை 4 மணி நிலவரப்படி 94 குடும்பங்களைச் சேர்ந்த 285 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். முன்னதாக காலை 8 மணி நிலவரப்படி 88 குடும்பங்களைச் சேர்ந்த 254 பேர் வெளியேற்றப்பட்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் கம்போங் பாரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், சரிகாடிங் இடைநிலைப் பள்ளியில் உள்ள தற்காலிக துயர் துடைப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜொஹோர் மாநில பேரிடர் மேலாண்மை குழு தலைவர் தன்ஸ்ரீ டாக்டர் அஸ்மி ரோஹானி தெரிவித்தார். சபாவில் கினபாத்தாங்கான் பகுதியில் உள்ள 4 கிராமங்களைச் சேர்ந்த 30 குடும்பங்களைச் சேர்ந்த 138 வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் புகிட் கராம் தேசிய பள்ளியில் உள்ள தற்காலிக துயர் துடைப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக காலை 8 மணி நிலவரப்படி 29 குடும்பங்களைச் சேர்ந்த 131 பேர் அங்கு தங்கியிருந்தனர். தொடர் மழையாலும் ஆற்று நீர் ஆபத்தான அளவை எட்டியதாலும் கினபாத்தாங்கான் ஏப்ரல் 2ஆம் தேதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.